श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 18வது அத்தியாயம் 69வது श्लोकम्। श्री भगवानुवाच न चस्तस्मान्मनुष्येषु कश्चिन्मे प्रियकृत्तमः भविता वा भविता न च मे तस्माद् अन्यः प्रियतरो भुवि। भगवान श्री कृष्णर अर्जुनனுக்கு பகவத்கீதை உபதேசத்தினை செஞ்சு முடிவு செஞ்சதுக்கு பிறகு அங்கே வரைக்கும் வந்துட்டோம். நம்ம எப்போ முடிவு செஞ்சார்? நீங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க. கடந்த வாரம் 66வது ஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வா சர்வ பாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. வெரி குட். நிறைய பேர் மனப்பாட்டம் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே. அதோட பகவத்கீதையுடைய டீச்சிங் முடிஞ்சது. அற்புதமான ஸ்லோகம். கடந்த வகுப்பில் 40 நிமிஷம் பேசியிருக்கேன் அந்த ஒரு ஸ்லோகத்தை. அதுக்கு பிறகு சொல்கிறது எல்லாமே கூட எக்ஸ்ட்ரா போனஸ். அதில் என்ன சொல்லியிருக்காரு? இது யார் சொல்லி கொடுக்குறானோ அந்த சொல்லி கொடுக்குற ஆச்சாரியருடைய பெருமை, அப்புறம் எப்படிப்பட்டவரைங்க சொல்லி கொடுக்கணும், அது கேட்கணும்னா இந்த 4 தகுதி இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த வகையில் சிஷ்யனுடைய லட்சணம் என்ன, சொல்லிக் கொடுக்குற ஆச்சாரியர் குருவுடைய லட்சணம் எப்படி இருக்கணும்னு விவரிச்சிட்டார். அதுக்கு பிறகு இந்த 69வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா, முக்கியமாக இன்னும் உறுதியாக சொல்கிறாரு, இப்படி யார் இந்த பகவத்கீதைனை சொல்லி கொடுக்குறாங்களோ, கேட்குறாங்களோ, கேட்டவங்களை பற்றி ஸ்பெஷலாக இப்போ சொல்ல போகிறாரு. முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட அந்த மனிதனும் அந்த பக்தனும் அந்த முமுக்ஷு எனக்கு இந்த லோகத்தில் ரொம்ப பிடிச்சவன். எப்பவுமே இனிமே கூட யாராவது பண்ண பவிதா வரப்போகிற காலத்தில் கூட இப்படி யாராவது இது சொல்லி கொடுக்குறாருன்னா அவன்தான் எனக்கு ரொம்ப இஷ்டமான அந்யக பிரியதரக. வேறு யாருமே எனக்கு இந்த லோகத்தில் அப்படிப்பட்ட பிரியமான ஆள் இல்லை என்றார். சொல்லி கொடுக்க முடியலன்னு அட்லீஸ்ட் கேட்கலாம் இல்லையோ? அதுதானே சார் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ எங்களுக்கு என்ன பலம்? நாங்கள் பகவானுக்கு எங்களை பிரியப்பட மாட்டாரா அப்படின்னா? இல்லை, கவலைப்படாது. கேட்குறவன் இருந்தால் தான் சொல்லிக் கொடுக்குறவனுக்கு முடியும். என்ன யார் இல்லைன்னு எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? அதனால தான் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவங்க. The listener is more important than the teacher. அதனால ஸ்ரோதா, லிசனருக்கு பேர் ஸ்ரோதா சம்ஸ்கிருதத்தில். அந்த ஸ்ரோதா கேட்குறவனை பற்றி அப்போது இங்கே சொல்கிறவரும் மறுபடியும் இன்க்ளூடட் இன் தட். முக்கியமாக கேட்குறவன். அதுதான் 70வது ஸ்லோகத்தில் பகவான் மேலும் இன்னைக்கு சொல்ல போகிறாரு. अध्येष्यते च य इमं
धर्म्यं संवादमावयोः ज्ञानयज्ञेन तेनाहम् इष्टस्यामिति मे मतिः. இது யார் ஆதரவோட ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்குறாங்களோ அந்த கேட்குறது అనేది ஸ்ரவணம் பண்ணுறது అనేది எனக்கு செய்கிற சிறந்த பூஜை. அந்த சிறந்த இந்த கேட்குறது అనేది எப்படி சார் பூஜை ஆகும் அப்படின்னு நினச்சக்கூடாது. பகவான் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, இந்த கேட்குறது అనేதுக்கு பேர் ஸ்ரவண யக்ஞம். இந்த ஸ்ரவண யக்ஞம் எது பற்றி கேட்குறோம்? ஞானம், பகவத்கீதை கேட்குறோம். அதனால் இதுக்கு பேர் ஞான யக்ஞம். இந்த ஞான யக்ஞமனே பூஜைனால கேட்குறவங்க எல்லாரும் என்னை பூஜிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, வழிபடுறாங்க. இந்த பூஜைக்கு ஈடாக இன்னொரு பூஜை இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, அப்படிதான் பகவான் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நான் அப்பப்போ கிளாஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் இங்கே வந்து 1 மணி நேரம் கேட்குறது అనేది எவ்வளோ சிறந்த விஷயம். இதுக்கு மேலே இன்னொரு தபஸு, விரதம், பூஜா, யக்ஞம், தானம், யாகம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இந்த கேட்குறது అనేది ஸ்ரவண யக்ஞம் அன்னம். அதுதான் பகவான் இதில் இதுக்கு ஞான யக்ஞம்னு சொல்லலாம், ஸ்ரவண யக்ஞம்னு சொல்லலாம். அதனால தான் முதல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு நடுவில் பகவத்கீதைனை இப்படி பப்ளிக்காக பெரிய பெரிய கூட்டம் வர வச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதையும் இங்கிலீஷில் சொல்லி கொடுக்கறது ப்ராபகாண்டா பண்ண சுவாமி சின்மயானந்தா அவர் நம்ம எவ்வளவோ பாராட்டணும். இல்லைன்னா பகவத்கீதை இந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் வேறு இங்கிலீஷு. அப்போ முதல்ல சென்னை இந்த இடத்துல எல்லாம் கூட எதிர்ப்பு வந்துச்சு, பகவத்கீதை இங்கிலீஷில் சொல்லலாமா? அந்த காலத்தில் இங்கிலீஷு மிலேச்ச பாஷை அப்படி இப்படி அணி. அப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு மலையாளம் தான், எனக்கு வந்து சுவாமி சின்மயானந்தாக்கு என்னோடய தாய்மொழி மலையாளம். எங்கள் குரு கூட மலையாளம். அவர் என்ன பாஷையில் சொல்லி கொடுத்தாரோ, சம்ஸ்கிருதத்தில் சொல்லி கொடுத்தாரோ, மலையாளம் அவர் தான், தபோவன சுவாமி. அப்புறம் நான் படித்ததெல்லாம் இங்கிலீஷு அவர் எஜுகேஷனும். இப்போ நான் பல இடத்துல போய் சொல்லணும்னா என்னோடய நோக்கம் எங்கள் கேரளா போய் எங்கள் ஊரில் மட்டும்தான் உட்காந்துட்டு அங்கே தான் கொஞ்சம் பேருக்கு சொல்கிறதான இல்லை. அப்போது எல்லாருக்கும் அப்போது தெரிஞ்சிருந்த பாஷை இங்கிலீஷு தான். ஹிந்தி இப்போ கூட ஏற்றுக்க மாட்டோம். முக்கியமாக நம்ம கட்டிக்காரன் தமிழுக்காரன் ஹிந்தின்னு சொன்னால் இவனுக்கு உடனே ஜுரம் வரும், வயிறு பரட்டும். இப்போ கூட திரும்பி நாடுக்கு ஒரு பாஷை இருக்கணும்ப்பா, தாய்மொழி வச்சுக்கோ, அதுக்கு மதிப்பு கொடு, கற்றுக்கோ, எல்லாம் செய்யும். வெளியே நாட்டுக்காக இங்கிலீஷ் பாஷையும் தெரிஞ்சுக்கோ. 3 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாட்டுடைய மொழி நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்கே, ஆனால் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இல்லை. சந்தர்ப்பம் வந்ததுனால சொல்கிறேன். எல்லோரும் சும்மா படிக்கிறது எழுதுறது முடியலன்னு கேட்டு புரிஞ்சுக்கிறது. இனிமேல் வர ஜெனரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அது யாரும் ஒருத்தருக்காக அப்படின்னு இல்லை, அது சமர்த்தம் பண்ணுறதுன்னு இல்லை. சம்ஸ்கிருதத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற பாஷை. இப்போ கூட மெஜாரிட்டி பாப்புலேஷன் நாடு மொத்தம் கணக்கு பண்ணால் ஹிந்தி பேசுகிறவங்க தான் இருக்காங்க. அதனால அது நேஷனல் லாங்குவேஜ் பாஷை இருக்கணும். அது தேசத்தினை ஒற்றுமையாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, எங்கேருந்து எங்கே போயிட்டோம்? அதனால் இது சிறந்த இந்த மனுஷன் சுவாமி சின்மயானந்தா, சிறந்த சின்மயானந்தா. அவர் இப்படி இங்கிலீஷில் பேசி முக்கியமான விஷயம் என்னென்னா அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இப்போ டைம் பத்தாது. அவர் இந்த மாதிரி நடத்தும்போது வெளியில் ஒரு பேனர் கட்டும்போதும்
அங்கே வந்து கீதா ஞான யக்ஞம் அப்படி தான் போர்டு இருக்கும். அத்தியாயம் கூட அந்த ஒரு யக்ஞம் 7 நாள் முக்கியமாக ஒரு இடத்துல அந்த காலத்தில் 10 நாள் கூட பண்ணியிருப்பார். முதல் அத்தியாயம் இப்படி ஒரு அத்தியாயம்தான். முதல்ல அப்படி பண்ணும்போதும் கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் ஆர்த்தோடாக்ஸ் பீப்புளு, இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடிஞ்சவங்க எல்லோரும் வந்தாங்க. குடுமி எல்லாம் வச்சுக்கணவங்க எல்லோரும் வந்தாங்க. வந்து பார்த்தா அவர் உட்கார போகிற ஸ்டேஜ் மேலேயோ ஸ்டேஜுக்கு முன்னாடியோ கீழேயோ பக்கத்துலேயோ எங்கேயுமே அக்னி குண்டமே காணும். யக்ஞவன்னா அக்னி குண்டம் இருக்கணும் இல்லையோ? எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். முதல் யக்ஞம் பூனாலோ பண்ணியிருக்காரு. அப்போது எல்லாரும் அப்புறம் சில பேர் ஏந்திரிச்சு போயிட்டாங்க, சில பேருக்கு புரியல, சில பேர் சரி பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம் எல்லாம் வர வச்சுட்டு அங்கே ஏற்றுவாரோ என்னமோ. இல்லை, இது பின்னாடி எங்காவது எல்லாருக்கும் ஒரே சஸ்பென்ஷன். ஏன்னா எல்லாரும் யக்ஞம் அப்போ வரைக்கும் என்ன பகவத்கீதை இருக்க, பகவத்கீதையில் இப்படி சொல்லியிருக்காரு. இந்த ஞான யக்ஞம்னா இது இல்லை, யக்ஞம்னா அது இருக்கணும் சார். அது இல்லாமல் எப்படி சார் யக்ஞம்? சின்னதோ பெருசோ எல்லாம் இருக்கணுமே. ஏதோ அதே கணபதினு அவர் தம்பின்னு யாரோ ஒருத்தர் கூப்பிடணும் இல்லையா? எப்படி பண்ணணும்? அப்போதான் இந்த கீதா ஞான யக்ஞம் அப்படி நமக்கு இங்கே நம்ம கீதா ஞான யக்ஞம் தொடர்ந்து நிதானமாக வாரத்துக்கு ஒரு நாள் கேட்டதெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க? தினந்தோறும் அது வந்து உள்ளே பண்ணிகிட்டே இருக்கு நினைக்கிறேன். சிந்தனை செய்கிறீங்க, சிந்தனை செய்ய வைக்கிறது. அப்போது தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க யக்ஞம். இல்லை இது தொடர்பாக இருக்கிற சில விஷயங்களை நான் பேசுகிறது கேட்டுட்டு இருப்பீங்க. நாளைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் கேட்பீங்க. மொத்தத்தில் அதில் இருக்கிறோம் நம்ம. யக்ஞம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது, நான் ஸ்டாப் யக்ஞம். அது சொல்ல வேண்டிய விஷயம், அதனால் ஞாபகப்படுத்தினேன். இப்போ பதங்களோட அர்த்தம் பாருங்கோ. இதில் வந்து மேலும் அப்படின்னா முன்னாடி சொன்னால் இன்னும் என்ன தெரியுமா? முதல்ல அந்த மேலும் அண்ட் சேர்த்துக்கணும். ஞான யக்ஞேனா, இந்த ஞான யக்ஞம் ஸ்ரவண யக்ஞம். இதில் பட்டனம் கூட யக்ஞம் தான், பரவாயில்ல. ஒரு படிக்கிறது பாராயணம் பண்ணுறதும் பரவாயில்ல. பட்டனம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் எப்படி பண்ணானோ இது மொத்தம் ஞான யக்ஞம். ஆனால் பட்டனம் அண்ணா கூட இங்கே வந்து இப்படி நான் சொன்ன ஸ்லோகம் சொன்னீங்க, அர்த்தம் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஞான யக்ஞேனா சங்கரர் என்ன எதிராருன்னா கிரந்ததா அர்த்ததா. கிரந்தம்னா இந்த இப்படி ஒரு ஸ்லோகம் ஒரு வார்த்தை அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிறது. இல்லை ஒரு பாராயணம் பண்ணுறது அந்த கிரந்தம் இருக்கணும். அந்த கிரந்தம்னு இந்த புஸ்தகம், அதில் வந்து ஒரு ஸ்லோகம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி நான் எப்படி உனக்கு சொல்லி கொடுத்தானோ இந்த விதமாக. அங்கே பகவான் வேர்ட் டு வேர்ட் மீனிங் எல்லாம் சொல்லி கொடுக்கல நம்மளை மாதிரி. அர்ஜுனன் அப்போ கொஞ்சம் நல்ல ஸ்டூடெண்ட்டு தான், சம்ஸ்கிருதம் தெரியும், எல்லாம் தெரியும். இன்னொரு வாட்டி சொல்ல அந்த ஸ்லோகம் அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே அர்ஜுனனுக்கு இன்னொரு வாட்டியா கேட்குறான். எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற பையனை, சாதாரண மனுஷனே என்ன அவ்வளோ ஏகாகிரதை இருக்க, எல்லாத்திலும் ஃபஸ்ட்டு வாங்குறான், எல்லாம் முன்னிருப்பான். அப்போது அப்படிப்பட்ட ஞான யக்ஞன் அகம் ஸ்யாம் இஷ்டா, நான் தான் பூஜிக்கப்படுறேன். யார் இந்த சிரவணம் பண்ணுறானோ தேன அகம் ஸ்யாம் இஷ்டா ஞான யக்ஞேனா. அந்த ஞான யக்ஞத்தில் சங்கரர் சொன்னார். இப்போன்னு சொன்னா எப்படின்னா யஹ அத்தியேஷ்யத்தைன்னா ஸ்டடிங் கீதா மீன்ஸ் வாட்?
ஸ்டடிங்கன்னு அதில் பலதெல்லாம் இருக்கு. சும்மா ரீட் பண்ணுறது ஸ்டடி தான், அங்கங்கே அப்பப்போ ஏதாவது பார்க்குறது ஸ்டடி தான். கொஞ்சம் ஏதோ கீதா అనేది ஏதோ ஒன்று இருக்குது, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஏதோ சொல்லி கொடுத்தது இருக்கு. அப்படியானே அந்த மாதிரி இல்லை. அத்தியேஷ்யத்தைன்னா அதான் சொன்ன மாதிரி கிரந்தத்தா கிரந்தம் இருக்கணும், பார்க்கணும். ஸ்டடி பண்ணுறதுன்னா நல்ல ஒழுங்க படிக்கிறது. சம்ஸ்கிருதம் வச்சு உங்களுக்கு கஷ்டப்படுத்தலை ரொம்ப, ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். பட் படிக்கிறோம், அர்த்தம் ஒரு ஸ்லோகம், இதுக்கு கனெக்ஷனும், அந்த அத்தியாயத்தோட சாராம்சம், இப்படி மொத்தத்தில் வந்துட்டோம் கடைசி அத்தியாயத்துக்கு இல்லையா. இந்த மாதிரி அத்தியேஷ்யத்தை யார் ஸ்டடி பண்ணுறானோ, ஹூ வில் ஸ்டடி, அந்த ஷானி வந்ததுனால அங்கே அது வந்து ஹூ வில் அப்படி படிப்பானோ, எது இமம் தர்மியம் சம்வாதம் ஆவயோகோ. இங்கே பகவான் வந்து கீதா அதெல்லாம் சொல்ல நம்ம பேர் வச்சுட்டோம். அப்புறம் இதுக்கு கீதான்னு உனக்கு எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற இந்த சம்வாதம் இருக்கே, இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்சதே இந்த டைலாக் சம்வாதம்னா, இது வந்து தர்மியம் சம்வாதம். பகவானே கொடுத்துக்கிறார் பேர். இது தர்மியம்னா புனிதமான, சிறந்த, வண்டர்ஃபுல். ஓகே, தர்மியம்னா தர்மத்தோடு கூடி இருக்கிறது. தர்மத்தோடு கூடி இருக்கிறதுனா கண்டிப்பாக மோட்சத்தோடு கூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் தர்ம அர்த்த காம மோட்சம். தர்மம் எதுக்கு? மோட்சத்துக்காக தான் இல்லையா. தர்மம் மோக்ஷார்த்தம். அதனால பகவான் வந்து இந்த தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட 4 புருஷார்த்தங்களுக்கு சம்பந்தப்பட்ட, அதிலேயும் மோட்சமனே முக்கியமான புருஷார்த்தத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த இந்த சம்வாதம் டைலாக் இருக்கே, இது யாராவது அப்படி கேட்குறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே வந்து மகா ஞான யக்ஞம் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னுடைய கருத்து, இது என்னுடைய டிக்ளரேஷன், தீர்ப்பு. இத்தி மே மதிஹி இஸ் மை கன்விக்ஷன். இல்லை என்னோட வியூன்னா, அந்த வியூ பகவானுடைய திருஷ்டிகோணம் வேறுபடுமா? இப்போ பல பேருக்கு பல வியூ இருக்கு. ஹிந்தி வச்சுக்கலாமா வேண்டாமா இல்லையா? அந்த மாதிரி இல்லை. இது திஸ் இஸ் த வியூ விச் இஸ் அப்ளிகபிள். இந்த திருஷ்டிகோணம் லோகத்தில் எல்லோருக்கும் அப்ளை ஆகும், எல்லோருக்கும் தேவைப்படும். எந்த மதம், பாஷா, ஊரு, வேஷம் எதுக்கு சம்பந்தம் இல்லாமல், இப்போ அப்புன்னு இல்லாமல் எப்போ வர காலத்தில் கூட, வரப்போகிற காலத்தில் கூட உபயோகப்படுற மாதிரி இருக்கிற இந்த தர்மியம், இது யார் திரும்பி ஏதேதோ காமெண்ட்ரிஸ் எழுதினா கூட யாரும் எதுவுமே எதுன்னு மாற்ற முடியாது, திருத்த முடியாது. என்ன அவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி ஏதேதோ புஸ்தகம் வித்தியாசமாக எழுதுகிறாங்க. ஆனால் நம்ம படித்தது, நம்ம கேட்டது வந்து ஹைலி ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி. சங்கர பாஷ்யத்தின்னு நான் மனசில் உள்ள வச்சுக்கிட்டு தான், அதனால தான் அடிக்கடிக்கு ஒரு கிளாஸ்லும் சங்கரர்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு இன்னொரு ஈடானது எதிரானது இல்லை, ஒன்றும் கம்ப்ளீட் இட் செல்ஃப் அது. அதனால அப்படிப்பட்ட இது அப்படி. ஸோ இங்கே ரெண்டு விஷயம் சொல்லணும். இது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறுபடியும் இப்போ இந்த இடத்துல இந்த இப்போ மட்டும் இல்லை, பகவத்கீதையில் நடுவில் பகவான் பல இடத்துல இந்த ஞான யக்ஞம், ஞானந்தா சிறந்ததுன்னு சொல்லி பல இடத்துல சொன்னார். அதில் ஒன்று வந்து 4வது அத்தியாயத்திலேயே ஓகே, யதை தாம்சித் சமித்யோக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுனா. அங்கே உதாரணம் வேறு கொடுத்துட்டு பகவான் எப்படி நெருப்பில் போடுற ஒரு வரகு, அந்த குச்சி ஏதாவது போட்டு எப்படி பஸ்மமாகி போய்டுறதோ, அக்னியில் போட்டதெல்லாம் பஸ்மம் ஆகிடும். ஓகே,
அதே மாதிரி ஞானாக்னிதக்த கர்மாணம் பஸ்மசாத் குருதே ததா. இந்த ஞானம் அనే அக்னிలో சர்வ கர்மங்களும் தக்தமாகி போயிடும். கர்மங்கள் எல்லாம் நீக்கப்படுதுன்னா புண்ணிய பாப்பங்களை தாண்டி போயாச்சு, தர்ம அதர்மங்களை தாண்டி போயாச்சு. நீ பரமாத்மா அనే உணர்வே. புரியுதா? அழகான ஸ்லோகம் பகவான் அங்கே உதாரணத்தோடு சொன்னார். அதே மாதிரி அர்ஜுனா சொல்லி, அதனால நஹி ஞானேன சதுருஷம் பவித்ரமிஹ வித்யதே. அதனால ஞானத்துக்கு ஈடான புனிதமான பவித்திரமான இன்னொரு விஷயம் இல்லை. உணர்ந்தீங்களா? பகவத்கீதை முடிய போகிறது. எஸ் சார், 100%. இப்போ அர்ஜுனன் கிட்ட கேள்வி கேட்க போகிறார். இப்படி அதுக்கு தான் முன்னாடி கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட. அர்ஜுனகிட்ட இப்படி கேட்க போகிறேன், என்னடா ஆயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன். நகி அது அந்த ஸ்லோகம் முக்கியம். சதுருஷமான ஈடானது ஒன்று கிடையவே கிடையாது. எப்போ இது நமக்கு புரியறதோ அப்போ நமக்கு சத்தியம் கடிச்ச மாதிரி தான், சத்தியத்தின் உணர்ந்த மாதிரி தான். முன்னும் பின்னும் கொஞ்சம் அதெல்லாம் இல்லை, நான் நம்பிட்டேன் பகவான் சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த ஞானிக்கு ஈடான இன்னொரு பக்தர் இல்லைன்னு இப்போ சொன்னார். அது பக்தரை என்னுடைய ஆத்மத ஞானி, ஞானி தூ ஆத்மைவ மேமதம். என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? ஞானி நானும் வேறில்லைன்றார். என்ன இன்டைரக்டாக அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி மகா வாக்கியத்தை அப்படி சொல்லாமல் உபனிஷத்து என்னோட ஹிருதயம் என்னோட ஆத்மா ஞானி தான். அது என்ன? அதான் சொன்ன மகா வாக்கியத்தின்னு அப்படி வச்சுட்டார் உள்ள. அதில் நானும் வேறு இல்லை, பரமாத்மா வேறு இல்லை. ஜீவ பரமாத்மா ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஏவ நான் அபரஹா அப்படின்னு பல இடத்துல பகவான் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டா இன்னும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அப்படி சொல்லி கொடுக்கல முடியாது எல்லாருக்கும். சில பேருக்கு இவ்வளோ கண்டினியூஸாக இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல நாங்கள் இப்படி கண்ணு சிமிட்டு அவன் கேட்கறது கஷ்டம் சார். அப்புறம் புரிஞ்சுக்கிறது இன்னும் பயங்கரமாக கஷ்டம். நான் ஏதோ வந்துட்டுருக்கேன், உங்களுக்காக வந்துட்டுருக்கேன். அப்புறம் இல்லை என்ன ஏதோ போக்கு அப்படி வாக்கிங் போன மாதிரி இருக்கும். சில பேர் அப்படியே கடையில் ஒரு ஏதோ காய்கறி கூட வாங்கிட்டு போனால் ஒரு மணி நேரம் அங்கே வேறு சுவாமின்னு வேறு வச்சுருக்காங்களா, ஏதோ நல்லா இருக்கும், புண்ணியம் வரும், அங்கே சப்தம் வராது, நல்லா இருக்குது, கொசு வராமல் நல்லா அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வருவாங்க சில பேர். நீங்கள் இல்லை, யாராவது இருந்தால் இல்லாமல் நடுவில் வராமல் இப்படி சில பேருக்கு ஆகிடுது இல்லையா? பார்ப்போம், ரெகுலராக வர முடியல, தொடர்ந்து இல்லை. அப்புறம் கேட்குறாங்களே இல்லையா, நீ கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இவங்க எல்லாருக்கும் என்ன சார் அப்போ பலமே இருக்காதா? நான் அப்பப்போ வந்தால் இல்லை சார், கொஞ்சம் ஒன்று ப்ரெசென்ட் இருக்கா, அட்டெண்டன்ஸ் பாருங்க. நான் வாரத்துக்கு ஒரு நாளில் மாதத்தில் 30 நாள் கிளாஸுக்கு போனவன்னா சரி, சண்டே எடுத்துகிட்டு நான் வந்தேன் மிஸ்ஸு, அதனால தான் 15 days வந்தான்னு மாதத்துக்கு போதும். அங்கே நிறையவே டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஸ்கூலில் கூட, யாவது கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்புறம் மார்க்கிலும் டிஸ்கவுண்ட் 30 வாங்கிடுறா போதும், 30 அப்படின்னு மொத்த நாளில் இத்தனை வந்தால் இவனுக்கு வந்த மாதிரி தான். இப்படியெல்லாம் கணக்கு இருக்கிற மாதிரி லோகத்தில் இங்கேயும் பகவான் அப்படி யாராவது இருந்தால் இன்னும் இதெல்லாம் எட்டலை, எனக்கு எல்லாம் ஏதோ கேட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்கு பிரயோஜனம் இருக்குன்னு ஏதாவது அப்படின்னு சந்தேகம் வர வேண்டாம். 71வது ஸ்லோகம், 70 தான் முடிச்சிட்டோம். 71 ஸ்ரத்தாவானனசூயஸ்ச ஸ்ருணுயாதபி யோ நரஹ சோபி முக்தः சுபான் லோகான்
பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். என்ன சொல்கிறாருன்னா, வேறு சும்மா கேட்டவங்களுக்கு என்ன பலம் வரும் அப்படின்னு நினச்ச ஒரு வேளை ஒன்றும் பலமே வராதுன்னு நினச்சிக்க வேண்டாம். கேட்டால் கூட கேட்டவனுக்கு இவ்வளோ பலம் வருமன்னா அப்போது ரொம்ப சின்சியராக கேட்டவனுக்கு சின்சியராக கேட்டவனுக்கு என்ன சார் வித்தியாசம்னா, கேட்டான் எப்படின்னா கேட்டான் இந்த காதுனால வெளியே போயிடுச்சு. அது அப்படியே சிலது வந்து காது கிட்ட வந்துச்சு உள்ளே நுழைய மாட்டேங்குது சார், இப்படி தலைமையிலேருந்து போயிடுச்சு. எவ்ரிதிங் கோஸ் அபவுட் த ஹெட். இப்படியெல்லாம் இருக்குல்ல, எல்லா சப்ஜெக்ட்லும் இருக்கும். அதனால அந்த மாதிரி கேட்டு யாராவது இருந்தால், இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ புண்ணியம் வரும் அதனால வந்தோம், அங்கே போய் உட்கார்ந்தா கொஞ்சம் அது நல்லது இல்லையா அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பாகவதம் அந்த கதை நடக்கிற இடத்துல மக்கள் இப்படி தான் போயிடுவாங்க. போய் காலை நீட்டி உட்காந்து, கால் மடிச்சுக்கிட்டு உட்காந்து, சாஞ்சிக்கிட்டு உட்காந்து, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு, அப்புறம் நடுவில் எழுந்திரிச்சு இப்படி எல்லாம் இருப்பான். வருவான், மொத்தத்தில் தொடர்பில் இருக்கான். அவனுக்கு என்ன ஆகும்னா, அவன் வந்து அப்பி சக நரகா, ஓகே, ஒருவேளை யாராவது அந்த மனுஷனும் ஒருத்தனை வந்து யஹ அபி ஸ்ருணுயாத், இந்த அப்பி என்ன வார்த்தை வருது, அப்பி என்ன காஃபி இல்லை, அப்பி ஆல்சோன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் ஆல்சோ. ஆனால் இங்கே இடத்துல கேட்டவனுக்கே இவ்வளோ பலம் வருதுன்னு சொல்லும்போது ஏதோ ஆகுதுன்னு கேட்டவனுக்கே, அறக்குறையாக கேட்டவனுக்கே, புரிஞ்சுக்காம கேட்டவனுக்கே, புரிஞ்சுக்கிட்டு முழுசாக நல்லா கேட்டவனுக்கு அப்போ என்ன பலம் வரும் அனே அந்த எக்ஸாசரேஷன் சொல்கிறதுக்காக இவனுக்கே இப்படி இவனுக்கே இப்படி பலம், என்ன பலம் சொல்லுவார் வரும்போது. ஆனால் இவன் ஏன் வரான் புரியறதில்லை, புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று ரெண்டு புரிஞ்சால் கூட இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன எல்லாம் பண்ண முடியுமா என்ன வாழ்க்கையில், அகங்காரம் விட்டு கொடு, கோபம் விட்டு கொடு, எல்லாம் முடியுமா என்ன சொல்லுவார். அவருக்கு என்ன சும்மா இப்படி என்ன எது இருப்பானே. ஆனால் வரான். அப்போ வரான்னா அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கு. ஸ்ரத்தாவான் ச அனசூயா அப்படின்னு என்ன, சாஸ்திரத்தை வெறுக்கலை, பகவானை வந்து நீக்கலை, ஆஸ்திகனாக இருக்கா. ஸ்ரத்தை இருக்குதுன்னு ஆஸ்திகனாக இருக்கான்னு அர்த்தம் ஒரு லெவலில். அதனால தான் என்ன வரான். அப்போது வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலாம்னு வருவாங்க சில பேர். இந்த கோயிலில் அப்படி வரதில்லை. சில ஜென்ரலில் வந்தோம் இல்லையா, அப்படியே பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காந்து போகலாமே. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் 2 பேர் வந்தாலும் அதில் பாரியா பர்த்தா, அப்புறம் அந்த அம்மா சொல்லிட்டு இருங்க, எழுந்துருங்க போதும் வேலை இருக்குது, காய்கறி வாங்கணும், அதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த பக்கம் வந்தோம். அப்புறம் குழந்தை இருக்குன்னு அதுன்னு சொல்லி இல்லை, இந்த அம்மா கேட்டுகிட்டே இருந்தா ஐயா வந்து அப்படி இப்படி 4 வாட்டி பார்த்துக்கிட்டு எப்படியோ எழுப்பி விட்டுடுவாங்க. போனோம், நாங்கள் எல்லாம் இதுக்காகன்னு வரல, ஆனால் வந்துட்டோம். வந்ததுக்கு எங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க, 5 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு எங்களை பாராட்டுங்க. அதான் பாராட்டுறார் பகவான். வந்துட்டு இல்லை ஸ்ரத்தை இருக்குடா உனக்கு, ஸ்ரத்தாவான். அப்புறம் அனசூயன்னா என மேலே ஏதோ உனக்கு பக்தி இருக்கு. அனசூயன்னு அர்த்தம் வந்து வெறுக்கலை, யாருன்னு துவேஷிக்கலை, முக்கியமாக பகவானு சாஸ்திரத்தனி எதுவுமே கூட. இங்கே அர்த்தம் என்னென்னா வித்தவுட் கிரிட்டிசிசம்னு அர்த்தம். சங்கரர் வந்து இந்த இடத்துல அசூயன்னா பொறாமை ஆக்சுவல் மீனிங்கு. அனசூயன்னு அர்த்தம் இதுதான். ஒருத்தன் நம்ம ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறவன்னா பிடிக்கல அவன், அதனால எப்படியோ அவங்க மேலே பொறாமை இருக்கிறதுனால அது கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணி சுட்டி காட்டி ஏதோ ஒன்று பண்ணி மட்டன் தட்டு பேசணும். அப்போது நல்லா இருக்கேன், நிம்மதி. இது ஒரு குணம். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆல்ரெடி. 16 அத்தியாயம் 17 அத்தியாயம் எல்லாம் பார்த்தோம்.
அனசூயா கிரிட்டிசைஸ் பண்ணாமல் கேட்குறான். வரான், அப்பப்போ வரான், இர்ரெகுலராக வரான். அப்படி இருந்தால் கேட்டால் கூட அவனுக்கு என்ன தெரியுமா, அவனு கூட முக்தகா, இங்கே முக்தகான்னா ஜீவன் முக்தி அப்புறம் அந்த முக்தி இல்லை. முக்தகான்னா தற்காலத்துக்கு அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் குறைஞ்சி பிராப்னுயாத் சுபான் லோகான் புண்ணிய கர்மணாம். அதெல்லாம் ஒரே வார்த்தையாக நான் எடுத்து சொல்கிறேன், ஒரே வரி. வேறு யஜ்ஞம் யாகம் பண்ணி, விரதம் பண்ணி, பிராயஷ்சித்தம் பரிகாரம் பண்ணி, தீர்த்த யாத்திரை பண்ணி மக்கள் புண்ணியம் சம்பாதிச்சுக்குவாங்க. அதெல்லாம் புண்ணியம் வரும், சாஸ்திரமே சொல்லியிருக்கேன். அதனால தான் பண்ணுறோம், தானம் பண்ணுறோம். இப்படி பல வகையில் ஏதாவது பண்ணிவிட்டு புண்ணியம் சம்பாதிச்சு பல விதமான ஸ்பெஷல் பூஜைகள் எல்லாம் பண்ணி எதுக்குன்னா ஸ்வர்க்கத்துக்கு போகிறோம். சுபான் லோகான், இன்னும் மேலே நல்ல லோகத்துக்கு போகணும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துக்கு போகணும். என்ன என்னையோ போகிறேன், போயிட்டு எங்கோ போய் திரும்பி இங்கே இதே ஊர், இதே சாக்கடை, இதே கதை அப்படி இல்லாமல் நல்ல இடத்துல சுவிட்சர்லாண்டில் எங்காவது பிறக்கலாமே. தெரியாது எப்படி இருக்கும் இப்படியெல்லாம், எனக்கு சும்மா சொல்கிறேன். சுபான் லோகா மக்கள் அப்படி தானே நினச்சிக்கிறாங்க. இப்போது கொரோனானால் பயந்துட்டு அப்படி கொஞ்சம் அடங்கிட்டாங்க மக்கள். இல்லை என்ன அந்த ஊர் இந்த ஊர், அந்த நாடு இந்த நாடு, எந்த நாடுக்கு தாய் நாடு மாதிரி இருக்காது தம்பி. அப்புறம் சுபான் லோகான் நம்ம பார்க்கல, சொல்கிறது சாஸ்திரம். ஸ்வர்க்கம், பித்ருலோகம், மேலே ஹையர் லோகம்ஸ். சுபான் லோகான நல்ல லோகங்கள், சேக்ரெட் வேர்ல்ட்ஸு. கீழக்கு போகிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் பாத்தாளம், அதை பாத்தாளத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அப்புறம் ஏதோ புழு பூச்சியாக பிறக்காமே இதெல்லாம் செஞ்சு அட்லீஸ்ட் மனுஷனாவது பிறப்பேன். சொன்னோம் இல்லை பகவத்கீதையிலே, அதெல்லாம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிட்டான்னா கொஞ்சம் அப்படியே மேலே லோகங்களுக்குள்ளே போவேன். அப்படி செஞ்சு யாரெல்லாம் அந்தந்த லோகங்களுக்கு போகிறாங்களோ இவனுக்கு பகவத்கீதை சும்மா அப்படி இப்படி கேட்டவன் இது கூட இது புண்ணிய காரியம்தான். பகவான் அதான் சொல்ல வர்றாரு. எப்படியாவது சொல்லி முதல்ல அவனை உள்ளே வர வைக்கணும் இல்லையா? புண்ணியவனு சொன்னால் எல்லோரும் வருவாங்க. அது சொல்லி தானே இந்த நாள் இது பண்ணுங்கோ, இந்த புதன் அன்னைக்கு இது பண்ணுங்கோ, அந்த நாளில் அந்த பிள்ளையாருக்கு இது கொடுங்கோ, இது சொல்லிகிட்டே இருப்பான். டிவியில் எல்லா இடத்துல சொல்லி சொல்லி மக்கள் ஏதோ பரவாயில்ல பக்தியில் இருக்க வைக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்கிட்டுமே. அது கூட பண்ணலன்னு அப்புறம் இந்த பக்தியே போயிடுவீங்க, எல்லோரும் நாஸ்திகர்கள் ஆகிடுவாங்க. அப்படி இவன் அந்த மாதிரி புண்ணியம் அடைஞ்சு அதனால் இவனும் அந்தந்த கர்மங்களுக்கு என்ன பலம் வருதோ, எது வியாபாரிக லௌகிகமான அந்த லௌகிகம் இல்லை வைதிகமான லௌகிக கர்மங்கள் மேலே லோகம் அவனுக்கு அப்படிப்பட்ட பலம் வரும், புண்ணியம் வரும். பட் ஞானம் அந்த இடத்துல போனால் புண்ணியம் பாப்பம் எல்லாம் கேன்சல், எல்லாமே எனக்கு மூட்டை கட்டி கொடுத்துடணும். சரியா? எல்லாமே ஓப்பன் செக் கொடுத்துடணும், நானும் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இல்லை புண்ணியம் பாப்பம் மொத்தம் நான். அந்த இடம் வேறு, அந்த நிலை வேறு, அந்த ஞானஸ்திதி வேறு. பட் இது அப்படி என்ன மத்தியம அதிகாரி அதம அதிகாரி అనేది இங்கே சொல்ல மாட்டோம். அதம அதிகாரின்னா நாஸ்திக்கணும், எதுக்கு லாய்க்கு இல்லை, அது பகவான் மேலே நம்பிக்கை இல்லை, சாஸ்திரம் மேலே நம்பிக்கை இல்லை. மத்தியம அதிகாரின்னு சொல்லுவோம். உத்தம அதிகாரி இது முன்னாடி வரைக்கும் பேசினதெல்லாம் நம்ம எல்லோரும் எனக்கு என்ன தெரியும், அவங்கவுங்க டிக் பண்ணிக்கணும், அவங்கவுங்க டிக் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், பகவானுக்கு தெரிஞ்சால் போதும், உள்ள அந்தராத்மாவாக இருக்கிற பகவானுக்கு தெரிஞ்ச போதும். நான் அட்லீஸ்ட் மத்தியம அதிகாரியாக இல்லை உத்தம அதிகாரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கான கொஞ்சம் கொஞ்சம் ப்ரமோஷன் வருதா, இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் எனக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருதா, கொடுக்கறதா, அவங்க கவனிச்சுக்கணும். ஸோ அப்படி பகவான் அது கூட சொல்லி அதனால் இதோடைய பலம் அல்ல சொன்னார். அடுத்தது 72வது ஸ்லோகத்திலும் சரி இனிமேல் டைம் ஆகிடும், யுத்தம் பண்ணணும், எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஒருத்தரா 2 பேரா 3 பேரா 4 பேரா லட்சக்கணக்கான மக்கள், 11 அக்ஷோணிகள் அந்த பக்கம், 7 அக்ஷோணிகள், அக்ஷோணி கணக்கில் அப்புறம் பார்த்துக்கணும், வீட்டில் சொல்லிட்டு இருக்கிற 3 வாட்டி. அத்தனை லட்சங்கள்
எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இது சொல்லிகிட்டே இருந்தால் அப்புறம் என்ன ஆகிடும், எல்லோரும் போர் அடிச்சிடும். பகவான் சரி நான் என்ன சரின்னு சொல்லி அர்ஜுனன் கிட்ட கேள்வி கேட்குறாரு. 72 கச்சிதே தச்ருதம் பார்த்த त्वयैकाग्रेण चेतसा कच्चिदज्ञानसम्मोहः प्रणष्टस्ते धनञ्जय. हे धनञ्जया, பகவான் இது முன்னாடி கூட கூப்பிட்டார். அப்படி நிறைய கீர்த்தி பிரதிஷ்டா தனத்தினை நடுவில் ராஜஸ்வ யாகம் பண்ணாங்க இல்லையா, அப்போது தர்மராஜன் சார்பில் தர்மராஜன் வந்து சக்கரவர்த்தின்னு சொல்லணும். சின்ன சின்ன ராஜாக்கள் எல்லாரும் இவங்களுக்கு சொன்னது மாதிரி இவங்களுக்கு அடிமையாக அப்படி இருக்கணும், கப்பம் கட்டணும், எல்லாம் இருக்கணும். சிலதெல்லாம் அப்படியெல்லாம் போய் நிறைய தனத்தை நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தால் எல்லாரும் அடங்கிட்டாங்க அர்ஜுனன் முன்னாடி. அப்படி அந்த விதத்தில் இல்லை, தனஞ்சயான்னா தனம்னா நிறைய சத்குண சம்பன்னனாக இருக்கிறவனே, தார்மீகமான மனுஷனே, அந்த தர்மத்தினை ஆராதிச்சு விரும்பி வாழற உங்கள் அம்மா குந்தி தேவி, குந்திக்கு பிறந்த குழந்தைகள் பாண்டவர்கள். அப்போது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பகவான் தனஞ்சயா, முக்கியமாக நல்ல குணங்கள், அது இம்பார்ட்டண்ட். நிறைய தெய்வீ சாத்விக தார்மிக குணங்கள் இருக்கிறதுனால தனஞ்சய, நாட் லோக தனம் பணம் அது இல்லை. அப்படி கூப்பிட்டுட்டு கேட்குறாரு என்னன்னா, நானும் சிரமப்பட்டு சொன்னேன் இவ்வளோ நேரம், நீயும் சிரமப்பட்டு தான் கேட்டாய், அதனால ஏகாகிரமான மனசோட கேட்டியோ, நல்லா கேட்டியா கேட்குறாரு. அப்படிதான் ஏகாகிரேனா. ஹே பார்த்த தனஞ்சய கஷ்டித் ஏதத் ஸ்ருதம், நீ நான் சொல்லி நீ கேட்டது உனக்கு அது வந்து உன்னால் நல்ல ஏகாகிரமான மனசோட ஓகே சிங்கிள் பாயிண்டட் மைண்டோட கேட்க முடிஞ்சுதா, கேட்டியா, கேட்க முடிஞ்சு கேட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கஷ்டித்தன்னா கேள்வி. எது நீ கேட்டாயோ அது நீ ஒழுங்க கேட்டியா, ஒழுங்கான்னு அர்த்தம் அந்த. அப்புறம் அது ஒருவேளை அப்படி கேட்டிருந்தா கேட்டது உனக்கு வந்து உன்னை மனசில் இருக்கிற மோகத்தினை அஜ்ஞானத்தினை நீக்கிச்ச போயிச்ச. என்ன ஆரம்பத்தில் அதுதானே அர்ஜுனனுக்கு இருக்கிற ப்ராப்ளம். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, லோகத்தில் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த அஜ்ஞானத்தினால இருக்கிற சோக மோக பய. முக்கியமாக பகவான் அதனால தான் மோகம் எதனால வந்த மோகம், அஜ்ஞான சம்மோக. மோகம் ஏன் வரும்னு அஜ்ஞானத்தினால மோகம் வரும். ஏன் பிரமிக்கப்படுறோம், பிரமிச்சு போய்டுறோம்னு அஜ்ஞானத்தினால பிரமிச்சு போய்டுறோம். சத்தியம் இல்லாதது சத்தியம்னு நினைச்சுக்கிறதுக்கு காரணம் அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா இருட்டுன்றோம். இருட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சரியாக லைட் இல்லாதனால கயிறா பாம்பான்னு தெரியல, கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சிக்கிட்டேன், பிரமப்பட்டேன், பயப்பட்ட. அப்புறம் பிரமம் வந்தால் பயம் வரும். பிரமமும் போகணும் பயமும் போகணும்னா பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும், அது கயிறுன்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக கயிறுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது லைட்டு போடணும். அந்த லைட்டுக்கு பேர் தான் ஞானம். டார்ச் லைட் போட்டு உனக்கு தைரியம், அந்த லைட்டு தான் சாஸ்திரம். அந்த லைட்டு சாஸ்திரம் இருந்தால் கூட உன்னால் போட்டு தைரியமாக போக முடியலைன்னா பக்கத்தில் குருன்னு எடுத்துக்கிட்டு போ. அதனால சாஸ்திரம் குரு தான், சாஸ்திரம் என்ன லைட்டுன்னு குரு போட்டு காட்டணும். அந்த பிரம்மம் பார்த்தியா அப்படின்னு. அப்போ பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா,
அந்த 2 கேள்வி கேட்குறார். நான் சொன்னதை ஒழுங்கா கேட்டியா, ஏன் எலர்ட்டா கேட்டியா, இல்லை ஏதோவாவதுன்னு கேட்டியா, உள்ள விருப்பத்தோடு கேட்டியோ, கான்சன்ட்ரேஷனோடு கேட்டியா? கேட்டிருந்தா உனக்கு உள்ளே இருக்கிற அந்த அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட மோகம் போயிடுச்சா? அதனால் ஒரு கேட்ட சிஷ்யனுக்கு மோகம் ஷோக்கும் அஜ்ஞானம் போயிடுச்சானது குரு கூட தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியணும். அதனால தான் நேராக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது குரு. அதனால் அந்த உற்சாகத்தோட கிருஷ்ணர் கேட்குறாரு, பயப்பட வேண்டாம், இங்கே அப்படியெல்லாம் யாருன்னு கேட்க மாட்டோம். என்ன ஆயிடுச்சு இவன நாள் என்ன ஆயிடுச்சு, உளுந்து படிக்கிறோமே, என்ன ஆயிடுச்சு அவங்க கேட்டுக்கணும். நம்ம அர்ஜுனன் கேட்குறாருன்னா கிருஷ்ணர் நம்மளை கேட்குறாரு. பகவத்கீதை முடிஞ்சது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். 2 கேள்வி அப்படின்னு சொல்லி பிரனஷ்ட வார்த்தை அஜ்ஞான சம்மோக அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட பிரம பிரனஷ்டன்னா முழுசாக போயிட்டா. ஓகே ஓகே கிருஷ்ணா, நாட் பெட்டர். நிறைய வாட்டி இப்படி இல்லை, பரவாயில்ல, எப்படி இருக்குங்கன்னு ஏதோ போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு நல்லா இருந்தால் கூட சொல்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொன்ன இவனை என்னமோ நினச்சிக்குவாங்க, கண்ணுப்படும், இது அது வேறு. ஆனால் ஓகேன்னா ஆக்சுவலி 100% யாருமே ஓகே கிடையாது. శరీర దృష్టిలో, లౌకిక దృష్టిలో, మానసిక దృష్టిలో எல்லாருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப் இருக்கும். அப்போது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்சம் இதெல்லாம் இருந்தால் கூட நான் இதுக்கு சம்பந்தம் இல்லாதனே ஞானம் ஏற்பட்டால் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அது பாட்டுக்கு அது அப்படி தான் இருக்கும். அதனால் ஒரு விதத்தில் இருக்க ஏதோ போயிட்டுருக்கனே தான் கரெக்டு. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது சுவாமிஜி. அப்படி இருந்தால் கூட, நமக்கு வயிற்று வலிச்சிட்டு இருந்தால் கூட, வயிற்று எரிஞ்சிட்டு இருந்தால் கூட, ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு. அந்த டாப் எப்படி சொல்லணும்? டாப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லணும். இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு சுவாமிஜி, எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி வளர்த்திட்டார். ஆனால் பிரச்சனை இல்லையா? அப்போ பிரச்சனை இருந்தான்னு அது பிரச்சனையாக தெரியல எனக்கு. நான் பிரச்சனையாக பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு மனசில் தெம்பு, தைரியம், ஸ்தைரியம் இருந்தால், இல்லைன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யாருக்கு வரல? எல்லாருக்கும் வரும். கிருஷ்ணருக்கு வரலையா? இன்னொருத்தருக்கு வரலையா? ரமணருக்கு வரலையா? எல்லா சரீரத்தில் இருக்கிற எல்லா ஜீவனுக்கும் வரும். வந்துட்டு இருந்தால் கூட ஐ ஆம் துரியம், பரபிரம்ம ஆத்மா நான், இது எல்லாத்துக்கும் அப்பாறப்பட்டேன்னு சொல்லி மாண்டுக்கும் கேட்டு. அப்படி மாண்டுக்கும் எதுக்கு சார் நாங்கள் இது கேட்டேன், இது 10 போதும், இது நல்லா மறுபடியும் கேட்டால் கூட போதும், இதுக்கு மேலே என்ன இருக்குது வேறு? ஆனால் எகெயின் அண்ட் எகெயின் புனக ரெபிடேஷன் வேணும். அது ரொம்ப முக்கியம். இந்த அஜ்ஞான சமூகம் பிரனிஷ்டம் ஆகணும்னா, பூர்ணமாக போகணும்னா, இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். நிறைய நாள் ஆகும், நிறைய வருடங்கள் ஆகும். அதனால் அங்கே உற்சாகத்தோட, தைரியத்தோட, அந்த உற்சாகம் தைரியம் பற்றி, இந்த மனசுன்னு டீல் பண்ணுற விதானம் பற்றி தான் இப்போது கௌடபாதாச்சாரியர் மாண்டூக்கியத்தில் 3வது அத்தியாயம் கன்க்ளூஷனில் பேச போகிறாரு. He gives some clues and all that. இங்கே நிறைய பார்த்தோம் நம்ம, ஃப்ரெஷ்ஷாக இப்போ இன்னும் வரும் அந்த மாதிரி. அப்படி அண்ணே அர்ஜுனக்கிட்ட கேள்வி கேட்டார் பகவான். ஓகே, ஏன்னா குருவுக்கு ஆசை இருக்கும்போது இவ்வளோ டீச் பண்ண, அதையும் இங்கே சொல்லலை. அப்படி என்ன அது இதுன்னா, நானும் கஷ்டப்பட்டு சொன்னேன், நீயும் கஷ்டப்பட்டு தான் வந்து கேட்டாய், ஏதாவது பலமும் இருக்கா? நான் கஷ்டப்பட்டு சொன்னால் எனக்கு ஏதாவது கொடுப்பியா? அப்படி இல்லை, அதை பற்றி அன்றைக்கி பேசிட்டோம் இல்லையா?
தட்சிணா கொடுக்கறது அண்ணா இதெல்லாம் கிடையாது. குரு அதெல்லாம் இஸ் அபவ் ஆல் ஆஃப் தட். அன்றைக்கி பேசிட்டுமே, எதுக்கு சத்தியம் பண்ணி சொல்கிற அர்ஜுனா, சத்தியமாக சொல்கிறப்பா நீ என்ன எனக்கு ரொம்ப பிரியம், என்ன ஐஸ் வைக்கிறியா, நீ அதெல்லாம் பேசிட்டோம் அன்றைக்கி நம்ம. நீ நல்ல பெரிய ராஜ்யம், நானும் பாரு எங்கோ பயந்துட்டு அந்த ஜராசந்தன் இவங்களை எல்லாருக்காக அந்த கடலுக்குள்ளே போயிட்டு துவாரகான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ராஜ்யம் வச்சுருக்கேன், நீ இப்படி இந்திரபிரஸ்தம் இதெல்லாம் உங்கள் ராஜ்யம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இது நீ வச்சுக்கோ கிருஷ்ணா, எனக்கு கொடுப்பே இல்லை. அப்படியா? அதுக்கா ஏதாவது சொன்னவன் எனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம், பயப்பட்டேன். இல்லைன்னா எல்லோரும் என்னை பற்றி என்ன நினச்சிக்குவாங்க. கிருஷ்ணன் தானே வந்து ராயபாரம் பேசிட்டார் தூதை வந்து. அப்புறம் அர்ஜுனன் யுத்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் ஓடுன்னு ஓடி போயிட்டானே. அப்போ கிருஷ்ணனுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். இதெல்லாம் பாருங்க, திங்க் பண்ணணும், சைக்காலஜி. இதெல்லாம்னால நான் இப்படி பேசுகிற நினைக்காது. இதெல்லாம் எங்கேயுமே பகவான் மென்ஷன் பண்ணல. ஆனால் அவர் சொல்கிற அந்த நீ என்ன எனக்கு ரொம்ப பிரியம், இஷ்டம், ஐ லைக் யூ, இதெல்லாம் சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷால ஹிருதயம், பாவம், அந்த பிரேம கருணை என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்போது அர்ஜுன மகாராஜா என்ன பதில் கொடுக்க போகிறாங்க. அர்ஜுன உவாச்ச 73வது ஸ்லோகம். நஷ்டோ மோஹஸ்மிருதிர்லப்தா த்வத்ப்ரசாதான்மயாச்யுதா ஸ்திதோஸ்மி கதசந்தேஹः கரிஷ்யே வசனம் தவ. ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? பதில் இல்லை சார், தமிழ் பார்த்து கூட படிக்க கஷ்டமாக இருக்கு. பரவாயில்ல, அர்ஜுனன் அப்படியெல்லாம் கஷ்டப்படாமல் தயங்காமல் நான் இப்போ சொன்ன மாதிரி இருந்தேன், டாப்பனே மாதிரி நஷ்ட என்ன சொல்கிறார் பாருங்க. அர்ஜுன உவாச்ச, ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஆனந்தத்தோட ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இன்ஸ்பிரேஷனோட சொல்கிறாரு அர்ஜுனா. நஷ்டா மோகா, முதல் இந்த வார்த்தை எடுக்கணும். அச்சுதா, மை டியர் கிருஷ்ணா, அன்றைக்கி சொன்ன அச்சுதானே பதம் வரும் சொல்லுவேன். ஆரம்பத்தில் முதல் அன்றைக்கி கொஞ்சம் கர்வத்தோடு தான் இருக்கிறான் அர்ஜுனன். காலர் இல்லையே, இருக்காரு. அவனுக்கு ராஜாக்கள் மீஸ். கிருஷ்ணா பாபர் தேரோட்டியாக உட்கார்ந்துருக்கார், ஒரு அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு, அப்படி ஏதோ சின்ன கிரீட்டு ஒரு மை பீல் வச்சுட்டு அந்த சாட்டை அடிக்கிறதெல்லாம் அப்பப்போ வாயில் வச்சுக்கு வரமா. கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு முண்டாசலில் நல்லா கட்டிக்கிட்டு ஹை ஹை அப்படிலாம் போடு. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணி சொல்லலை நம்ம. என்ன அது பாரதனில் கிருஷ்ணன், பாகவதனில் கிருஷ்ணன்னு சொல்லணும் வேறு, அது வேறு எல்லாம் பண்ண. பாரதம் அதெல்லாம் அப்படி டீட்டெயிலாக கேட்கும் போது அப்படி இருக்கும். அதெல்லாம் என்னென்ன பண்ணார், குதிரைகள்னு வந்து டைமுக்கு அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, அது காலில் மசாஜ் பண்ணி தேய்ச்சி க்ளீன் பண்ணி அது தண்ணி குடிக்க வச்சு எல்லாம் தேரோட்டின்னு ஒத்துக்கிட்டார். டிரைவர்னு என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணுவார். அர்ஜுனும் தேர் ஏறினவன்னு டோர் திறப்பான். கடைசியில் யுத்தம் ஆனதுக்கப்புறம் கூட அர்ஜுனன் வந்து அப்படி தான் ஜெயிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து டோர் திறப்பாருன்னு உட்கார்ந்துருக்கான். கிருஷ்ணர் வந்து கை கட்டிட்டு அப்படி பார்க்காத மாதிரி அப்படி இருந்தார். 1.5 கால் மேலே இப்படி நின்று. அப்புறம் அவனுக்கு என்ன பகவானுக்கு தெரியும், அவனுக்குள்ளே கொஞ்சம் இன்னும் அந்த அகங்காரம் அவனுக்கு அங்கே தோணுது. எப்போ பகவான் கீழே இறங்கிட்டாரோ, மேலே ரதத்து மேலே இருக்கிற
அந்த கொடியில இந்த ஹனுமான்ஜி கீழே இறங்கிட்டாரோ ரதம் பொசுங்கி போச்சு, டமால்னு ஒடிஞ்சு போச்சு. அந்த அந்த க்ஷணத்தில் கிருஷ்ணருடைய கிருபனால் அர்ஜுனன் குதிச்சிட்டான். அப்போ இன்னும் புரிஞ்சது, இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இவங்க கூட பார்த்தீங்களா, பகவானை புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ சுலபம் இல்லை. அகங்காரம் అనేది எந்த மூலையில் எங்கே கூட அது மறைஞ்சிருக்கூடாது. இப்படி பல காட்சிகள் அந்த பாரதம்ல விஷயங்கள். 2 காரணம், கிருஷ்ணர் அங்கே இருக்கிறதுனால தான். அப்புறம் ஹனுமான்ஜி அதிலிருந்து இறங்கிட்டார், அவ்வளோதான். சரி, அர்ஜுனன் சொல்கிறான், மோக அச்சுதா, இதுக்கு சொல்லலையே, அது எங்கே போயிட்டேன் கதை. என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு முதல் நாள் வந்தாச்சு, எல்லாம் மார்னிங் யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகிறது. எல்லாம் நிற்கிறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம், யுத்த பூமி, ஒரே யானை குதிரைகள் சப்தம், அப்படி இப்படி உற்சாகமாக டேங் அப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு வாட்டி, ஹீரோ இல்லையோ, அர்ஜுன் கிருஷ்ணன் கிட்ட, ஹே கிருஷ்ணா, சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுதா. கிருஷ்ணா, அச்சுதா, ரதத்தை கொண்டு போய் 2 சேனைக்கு நடுவில் நான் எல்லாரையும் நல்லா பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அப்படி நிற்கவே. எஸ் சார் அப்படின்னா கிருஷ்ணன். லோகேஸ்வர் பகவானுக்கு அர்ஜுனனுக்குள்ள அப்போ வரைக்கும் இன்னும் அந்த அகங்காரம் இருக்கு. ஏன்னா யார் என்னை கூட சண்டை போடுறதுக்கு, எங்களை மேலே சண்டை போடுறதுக்கு அந்த அதர்மமான துரியோதனன் பட்சத்தில் எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. துரோணாச்சாரியர் அந்த பக்கம் இருக்கா, பீஷ்மர் அந்த பக்கம், அதெல்லாம் தெரியும். பட் இவன் திருஷ்டி என்னன்னா, வேறு யாரும் அசல் என்ன தைரியம் அவங்களுக்கு? லெட் மீ சி ஒன்ஸ், ஐ வாண்ட் டு ஹாவ் எ லுக். என்ன லுக்கு தெரியாதான், யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யார் அந்த பக்கம் போயிட்டாங்க, எல்லாருக்கும் ஸ்பை கூடாச்சாரி சிஐடிஸ் இருக்காங்க. தேனோ யாரெல்லாம் அந்த பக்கம் ஜாயின் பண்ணாங்க எல்லாம் தெரியும். சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட் தெரியாத என்ன நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன கோல்மால் எங்கெங்கே நடக்கிறது, வெளிநாட்டில் என்ன இன்ஃபில்ட்ரேஷன் வருது, எங்கே ஆகிடுது, எல்லாம் தெரியும். இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும் அந்த மாதிரி. அப்போது அச்சுதா அதே பதம். இப்போது அதுக்கப்புறம் கதையை கேட்கக்கூடாது, என்ன ஆயிடுச்சு அதெல்லாம் வேறு. அதே அச்சுதா பதம் முடிஞ்சிச்சுல்ல. இப்போது அன்னைக்கு அப்படி பேசின அந்த அர்ஜுனன் இப்போது சரணாகத்தனாய் நமஸ்காரம் பண்ணி ஆனந்தத்தோட, ஹே அச்சுதா, நஷ்டா மோகா, என்னுடைய பிரமம் மோகம் அதெல்லாம் போயிடுச்சு, கம்ப்ளீட்லி கான். அப்புறம் ஸ்மிருதி லப்தா, எனக்கு தெளிவு வந்துச்சு. மோகம் போயிடுச்சுன்னா டல்லாக இல்லை, மோகம் போயிடுச்சுன்னா கூட, பட் ஐ ஆம் வெரி அலர்ட் நவ். ஐ நோ நான் என்ன பண்ணணும் என்னது எனக்கு தெரியும். இப்போது மை டியூட்டி என்னன்னு எனக்கு தெரியும், நல்லா புரிஞ்சு போச்சு. ஸ்மிருதி என்ன இங்கே ஐ கே, என்னுடைய அறிவு அறிவு அப்போ இருங்கிறது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அது யூஸ் ஆகாமல் போயிடுது இல்லை, எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிட்டான் இல்லையா அர்ஜுனன், அதனால அப்படி ஆயிடுத்து. இப்போது எல்லாம் சரியாயிடுச்சு. ஸ்மிருதி லப்தா, எப்படி நடந்தது இது? இந்த பெருமை உன்னோட தானே. ஓகே, ஸோ எனக்கு இப்படி ரெண்டு கேள்விகள் கேட்டான். ரெண்டுத்துக்கு நல்லா கேட்டதுனால தான், புரிஞ்சதுனால தான் எனக்கு மோகமெல்லாம் போயிடுச்சு. நான் என்ன யார் என்ன பண்ணணும் எல்லாம் எனக்கு ஐ கெயின் பேக் மை ஸ்ட்ரென்த். என்னுடைய பொசிஷன் என்ன, டியூட்டி என்னது எல்லாம் எனக்கு புரிஞ்சது. எப்படி என்ன, துவத் பிரசாதாத். அதான் துவத் பிரசாதாத். இப்போ ஏதாவது கீதை புரிஞ்சிச்சு என்ன, பகவானுடைய கிருபை. ஏதோ உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த வியாசபீடத்தில் ஏதோ 4 வார்த்தை சொன்னான்னா குரு பகவானுடைய கிருபைனால, அது மறக்கக்கூடாது. துவத் பிரசாதாத். ஓகே, ஏ கிருஷ்ணா, உன்னுடைய
தயா, கிருபா, கருணா, டீச்சிங் எல்லாத்துக்கும் பிரசாதம். நீ கொடுத்த பிச்சை இது. துவத் பிரசாதத்தின் அனுகிரகத்தினால ஓகே பை யுவர் கிரேஸ். அதான் அந்த கிரேஸ் అనేది வந்து நம்ம ஒத்துக்கிட்டே இருக்கணும். ஞானத்தில் பரிபூர்ணமானது கூட எனக்கு இந்த ஞானத்தில் நிஷ்டை வரதுக்கு காரணமான குரு ஈஸ்வரர் கொடுத்த இந்த கருணை எல்லாம் மறக்கக்கூடாது. அதனால துவத் பிரசாதாத் என்னாச்சு, அஸ்மி ஸ்திதா கத சந்தேகா, எல்லா சந்தேகங்கள் பறந்து போச்சு. நான் எந்த சந்தேகம் இல்லாத இப்போது ஸ்டடி மைண்டட் அண்ட் ஸ்டேபிள் மைண்டட் பர்சனாக இப்போ இருக்கேன் நான். என்ன சந்தேகங்கள் நிறைய இருந்துச்சு இல்லை, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உன்னுடைய தர்மம், உன்னுடைய டியூட்டி, அது இதுன்னு நிறைய பேசிட்டியே முதல்ல. கத சந்தேக, ஒரு சந்தேகம் இல்லை. அதனால கரிஷ்யே தவ வச்சனம் அச்சுதா, ஐ வில் டூ வாட் எவர் யூ சே. நீ சொன்னது நான் பண்ணுவேன். உடனே ப்ராமிஸ் பண்ணுறார், ஐ ஷல் கேரி அவுட், நான் பண்ணுவேன். தவ வச்சனம், நீ என்ன சொன்னையோ அது நான் ரெடி ஆகிட்டான். ஹே அச்சுதா அப்படின்னு சொல்லி அழகாக அந்த அர்ஜுனனுடைய அது வந்து உள்ளிருந்து வந்த அந்த ரியல் ஃபீலிங் இல்லைன்னு எப்படி சொல்லுவான்? நோ ஐ ஆம் ரெடி, பர்ஃபெக்ட், ஆல் ரைட், உன்னுடைய கிருபனால். அப்படி தான் நம்ம கூட பகவத் கிருபனால், குரு பரம்பரை, குருவுடைய கிருபனால் இந்த பகவத்கீதை நம்ம இவ்வளோ கேட்டோம், முடியறது அப்போது எனக்கு வந்து அந்த பாவம் இருக்கணும். ஈஸ்வர குரு கிருபாத்தை நான் நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல விதமாக இது என்னுடைய கிரகிச்சுக்கிறேன், ஜீர்ணம் பண்ணிக்கிறேன், என்னை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது இது இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ஒரே காரணம். இப்போ அதெல்லாம் இங்கே பேச வேண்டியதில்லை, அதுதான் கௌடபாதர் சொல்ல போகிறாரு. ஏன் அந்த பேதம்? இப்போ ஒரே குரு சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரே விஷயந்தான் சொல்லிக் கொடுக்குறாரு, கேட்ட 10-15 பேருக்கு எப்படி ஒரு கிளாஸ் ரூமில் எல்லாருக்கும் புரியலையோ மேத்தமேட்டிக்ஸு, ஏன்னா அது அவனோட தகுதி. அப்போ அந்த லெவலில் அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதம அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரி. அந்த பாயிண்ட்டு நான் கடைசி ஸ்லோகத்தில் வருவேன். சரி, இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் வியாசர் வந்து இங்கே அப்படியே நிறுத்திட்ட. எப்படி நோ, அவரோட கேமரானு வந்து சஞ்சய் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சஞ்சயின் மேலே. சஞ்சய உவாச்ச இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः संवादमिमम् अश्रौषम् अद्भुतं रोमहर्षणम्. ஏன்னா இது சொல்லி தான் ஆகணும். வியாசர் வந்து பாரதம் அவர் எல்லாம் அப்படி எழுதுறாரு இல்லையோ, வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் என்னன்னு எல்லாம் சொல்லும் போது, அப்போது ஆக்சுவலி இந்த மகாபாரதம் நடக்கும்போது அந்த யுத்தம் மொத்தத்தினே திருதராஷ்டிரனுக்கு கண்ணில்லாதனால பார்க்க முடியாதனால இப்படி அவரே சொல்லுவார். வியாச பிரசாதா அடுத்த ஸ்லோகத்தில் அந்த வியாசருடைய அனுகிரகம் பிரசாதத்தினால எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி கொடுத்தாரு. நான் இங்கிருந்தே அந்த மொத்தத்தினை அப்படி பார்க்கலாம். எப்படி ஒரு கேரக்டருடைய மனஸ்தத்துவத்தோடு சேர்ந்து சஞ்சயன் புரிஞ்சுக்க முடியும், அப்படிப்பட்ட பவர் கொடுத்தாரு. அதனால் இங்கே ஏதாவது பேசின விஷயம் வந்து அப்படி ஏதோ சும்மா எழுதுனதில்லை. சஞ்சயர் அப்படியே மொத்தம் ஸ்கேன் பண்ணுறாரு. அர்ஜுனனுடைய உள்ள ஃபீலிங்ஸு, கிருஷ்ணனுடைய ஃபீலிங்ஸு எல்லாம், திருதராஷ்டிரன் எல்லாம் அது அப்படியே தான் கம்யூனிகேட் பண்ணுறார். அண்ட் சஞ்சய் இஸ் சச் ஏ பர்சன், ஒரு பக்ஷபாத புத்தி இல்லாமல் இருக்கிற சுத்தாத்மா. சஞ்சய சமயக் சரியாக அவனுடைய இந்திரியங்கள் மனசனை நிகிரகப்படுத்திக்கிட்டு இருக்கிறவன். சமயக் ஜெயம் சஞ்சயன்.
அப்போது அதுதான் வியாசர் வந்து இவர் தான் இதுக்கு சூட்டபுளான பர்சன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த இது கொடுத்தாரு. அதனால் அதில் ஒரு அக்ஷரம் கூட வேறு தப்பாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட சஞ்சயர் சொல்கிறார். இப்போது சஞ்சய் உவாச்ச இதி அகம் அஸ்ரௌஷம். இது இந்த விதமாக யாருக்கு சொல்கிறார் இவர்? திருதராஷ்டிரனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தானே. இப்போது பகவத்கீதா முதல் நாள் நடந்துச்சு. ஆனால் பகவத்கீதனை திருதராஷ்டிரருக்கு அப்படியே மொத்தம் இப்படி சொல்லலை சஞ்சயன். ஏன்னா அவர் என்ன கேட்குறாரு அதுதான் சொல்லணும். எல்லாம் சொன்னால் அப்புறம் அவருக்கு தூங்கி போர் அடித்து போச்சுன்னா ராஜா அவர் கேட்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு, என்ன குழந்தைகள் என்ன பண்ணுறான், அவன் எங்கே இருக்குங்கிற, இன்றைக்கி யாரெல்லாம் செத்து போயிட்டாங்க, என்ன ஆகிடுது, எல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஏதோ கேட்க. அப்படி இருக்கும்போது மறு அவன் கேட்காம இப்போ முதல் நாள் இவ்வளோ நடந்ததுன்னு இது மொத்தம் அப்படி சொன்னால் விடுற அதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லுன்னா கேட்பாரோ இல்லையோ. அவர் கேட்கலை, ஏதோ ஜஸ்ட் சூச்சனை பண்ணியிருப்பார். கிருஷ்ணன் ஏதோ அர்ஜுனன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லணும் இல்லையா? ஏன் இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கலன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பார். அர்ஜுனுடைய ரதம் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்லி கொண்டு போய் அங்கே வைக்க சொன்னால் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னமோ பேசியிருக்காங்க அவங்க கொஞ்சம் நேரம். அதான் கொஞ்ச நேரம் தான், யாருக்கு தெரியாது எவ்வளோ ஆயிடுச்சுன்னு கரெக்டாக. ஒரு இமேஜினேஷன் தான். ஒரு 3 மணி நேரம் பேசியிருப்பாருன்னு. 3 மணி நேரம் பேசினேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, அது ஒன்று சந்தேகம். அப்புறம் 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன சார் 4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க? 4 வருஷம் கம்மி தான். நான் ரொம்ப வேகமாக தான் போனேன். நம்ம கிளாஸ் எல்லாம் 1.5 மணி நேரம் மேலே செலவாட்டி 2 இப்படியெல்லாம் எப்படி ஓட்டிட்டோம். பகவத்கீதை நிதானமாக கரெக்டாக 1 hour வீக்லி 1 கிளாஸ்னால் 6 வருஷம் ஆகும். சரி, அப்போது சொல்லியிருப்பார். ஆனால் பகவத்கீதை అనేది அன்னைக்கு சொல்லி கொடுக்கல. எப்போ சொல்லி கொடுத்தாரு? ஸோ இப்போ பகவத்கீதை முதல் பகவான் சொல்லி அர்ஜுனன் கேட்டான். அப்புறம் அவங்க 2 பேர் பேசும்போது சஞ்சயனும் கேட்டான். அப்புறம் 10வது நாள் எப்போ பீஷ்மர் உளுந்து போனாரோ அன்னைக்கு தான் ஆடி போயிட்டார் திருதராஷ்டிரனு. இதெல்லாம் முதல் நாள் கதை. அந்த நாள் 4 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு. அது போட்டு கேளுங்க, அதெல்லாம் எல்லாம் இருக்கும். முதல் அத்தியாயம் விழுந்துட்டான். அப்போ திருதராஷ்டிரனுக்கு எப்படி இது நடந்தது? அர்ஜுனனு கையிலோ பீஷ்மர், அதுதான் முக்கியம். ஏன்னா அதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இது நடக்கக்கூடாது, நடக்க முடியாத விஷயம். அப்போ ஏன் நடந்ததுன்னு அவர் ஆடி போயிட்டு என்ன நடந்துச்சு எப்படி அன்னார். அப்போதான் ஃப்ளாஷ்பேக்கு சஞ்சயா அந்த முதல் நாள். ஏன்னா அர்ஜுனன் யுத்தம் பண்ணி வேறு எல்லாருமே சம்ஹாரம் பண்ணலாம், தாத்தா மேலே பீஷ்மர் மேலே அம்பு விடமாட்டான். அதுக்கு பலதெல்லாம் திருதராஷ்டிரனும் பண்ணியிருக்கான். அர்ஜுனன் எமோஷ்னலில் வீக் பண்ணியிருக்கான். அந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு. இந்த பேக்ரவுண்டு தெரியாமல் பகவத்கீதை ஆரம்பிச்சு. அதனால நான் முதல்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ எண்டிங் நாள் ஜஸ்ட்டுக்கு ஞாபகம் எடுத்துகிட்ருக்கேன். அப்போது 10வது நாள் இப்போது 3 பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னது அப்புறம் கடைசியில் சொல்கிறேன் பாருங்க. சரி, இப்போது சஞ்சயர் சொல்கிறாரு, ஆஹா நான் அது வந்து அகம் அஸ்ரௌஷம் நான் கேட்டேன். என்னது? இமம் அத்புதம், வண்டர்ஃபுல் டைலாக் டீச்சிங், அத்புதம். அது வேறு என்ன பதம்? அத்புதம் தான். அத்புதமாக இருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தமிழ்? சூப்பர் சார், அது பத்தாது. அத்புதம். இங்கிலீஷ் அத்புதம், அத்தியுதம் இல்லைன்னு அப்படி சொல்லணும். டபுள் சூப்பர். இமம் அத்புதம். எப்படிப்பட்டதே அத்புதம்? ரோமஹர்ஷணம், என்னுடைய மேலெல்லாம் சில்லுக்கு அப்படி உடம்பு ஹேர்புலேஷன் ஆகிடுது. இப்போ சொல்லும் போது எத்தனை வருஷத்துக்கு நடந்த அந்த விஷயத்தில் இப்போ சொல்லும் போதே அப்படி ஆகிறது உடம்புன்னு சொன்னால் அன்றைக்கி நேராக பார்த்த அந்த சந்தியனுக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால் ஹீ இஸ் எக்ஸ்பிரஸிங் தட்.
ரோமஹர்ஷணம் சம்வாதம். எப்படிப்பட்ட டைலாக் அது! ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், அப்பா எனக்கு அப்படியே ஒன்று கேட்க கேட்க நான் அப்படியே என்ன ஸ்பெல் பவுண்ட் ஆகி போயிட்டேன். ஏன்னா உடம்பெல்லாம் அப்படியே ஹேர்புலேஷன் ஆகிடுது. ரோமஹர்ஷணம் சம்வாதம் என்னது? வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனஹா. ரெண்டு பேர்லையும் மகாத்மாவை சொல்கிறாரு. அந்த கிருஷ்ணனை மகாத்மா, பார்த்தனே மகாத்மா, ரெண்டு பேர்னு சமம் பண்ணிட்டேன்னா அது சொல்கிறவர் அப்படி இருக்கணும், அது கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் இப்படி பதில் கொடுத்தானே, அப்பா தன்யோகமனி. அப்போது மகாத்மனா இஸ் கிவிங் எ டைட்டில் டு த அர்ஜுன் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த நோ ஆக்சுவலாக மகாத்மனா அనే வார்த்தை அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு எக்ஜெக்டிவ். பரமாத்மா பரமாத்மா தான். இப்போ அவருக்கு போய் மகாத்மான்னு கூப்பிடுறதுக்கு என்ன இருக்குது? அது கேட்க விரும்பிட்டான், கேட்டு உணர்ந்தா பாரு. அப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன டைட்டில் கொடுக்கணும்? மகாத்மா. இட்ஸ் நாட் எ ஜோக், இட்ஸ் நாட் எ ஜோக். அதனால மகாத்மனை பார்த்தேன் சொல்லி அப்புறம் எப்படி எனக்கு இது அப்போ குருவுனே நினச்சிக்கிறாரு. அவருக்கு வேறு என்ன குருன்னு வியாசர் தான் அவர்கள். வியாச பிரசாதாச்ருதவான் ஏதத் குஹ்யமஹம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயத ஸ்வயம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய். அந்த வியாச பகவானுடைய வியாச பிரசாதாத், அந்த வியாச பகவானுடைய கிரேஸ் கிருப்பனால தானே நானும் அகம் ஸ்ருதவான், எனக்கு கேட்குற பாக்கியம் கிடைச்சது. என்னது மறுபடியும் ஏதத் பரமம் அற்புதம்னாரு. பரமம் குஹ்யம், ரகசியமான சிறந்த அற்புதமான அந்த விஷயத்தின் சம்வாதத்தினை எங்கே எப்படி கேட்டால் சாட்சாத் ஸ்வயம் கிருஷ்ண முகாத், கிருஷ்ணாத் முகாத் ஸ்வயம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் ஸ்வயம், யோகேஸ்வரனான அந்த கிருஷ்ணனுக்கிட்ட அவனு வாயில சொல்லப்பட்ட அந்த அமிர்த சொற்கள் ஸ்வயம் கதையதா சாட்சாத். நான் நேராக அவர் சொல்லும் போது டைரக்ட் டீச்சிங் நானும் கேட்டேன், பார்த்துட்டு கேட்டான், கேட்டுக்கிட்டே பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. அதனால ஹே ராஜன் ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்வாதமிமம் அத்புதம் கேசவார்ஜுனயோः புண்ணியம் ரிஷ்யாமி ச முहुर्मुहुः. சஞ்சயருக்கு இன்னும் ஆனந்தம் தாங்க முடியல, பொங்கி வருது. அதனால இன்னும் சொல்கிறார், ஹே ராஜன், திருதராஷ்டிரன் சம்போதம் பண்ணுறார். மகாராஜா திருதராஷ்டிரன், ஓ கிங் ராஜா திருதராஷ்டிரா. அது சம்ஸ்மிருத்திய அது திரும்பி நினச்சிக்கிட்டே ஐ எம் ரிகலெக்டிங் அகெயின், மறுபடியும் அதே நினச்சி என்னது இமம் அத்புதம் வார்த்தை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறாரு. இமம் அத்புதம். அப்புறம் ஸ்பெஷல் வேர்டு புண்ணியம் சம்வாதம். இப்போ தானே புண்ணியம் பற்றி பேசிட்டோம். அற்புதமான டைலாக் பரமம், அப்படி ப்ளஸ் புண்ணியமான டைலாக் சம்வாதம். குஹ்யமானது, ரகசியமானது, அற்புதமானது, சிறந்தது, அப்புறம் புண்ணியமானது, மெரிட்டோரியஸ், சேக்ரெட், புண்ணியமானது. என்னது? கேசவ அர்ஜுனருக்கு நடுவில் நடந்த அந்த சம்வாதம், கேசவார்ஜுனயோகோ அவங்க நடுவில் நடந்த அந்த சம்வாதம். அது நான் அப்படி நினச்சி திரும்பி அதே எனக்கு மனசில் ஓடிட்டுருக்கேன். ரிஷாமிச்ச முஹு மறுபடியும் ஐ எம் ரிஜாயிங், நான் ஆனந்தத்தில் அப்படியே தாண்டவம் ஆடிட்டுருக்கேன்றாரு. அப்படின்னா பூர்ண பலம் சஞ்சயனுக்கு கிடைச்சது. இங்கே சொல்லணும், இப்போ
3 பேர். இப்போ திருத்தராஷ்டிரன்னு கேட்டான்ல எல்லாம் சொல்லி 4வது நம்மக்கிட்ட வருவோம். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மகாத்மான்னு. ஆனால் அங்கேருந்து எடுத்துக்கிட்டா உத்தம அதிகாரி யார் இதில் 3துலன்னா ஃபஸ்ட்டு லிசனர் ஆக்சுவலி அர்ஜுனன் தான். சஞ்சயருக்காக கிருஷ்ணர் பேசலை. ஆனால் கூட நடுவில் மீடியேட்டராக இருந்து கேட்ட சஞ்சயர் உத்தம அதிகாரி, பரிபூர்ணமாயிட்டார் பிரம்மானந்தத்தில். ஏன்னா அர்ஜுனனுக்கு இன்னும் பூர்ணமான ஞானம் வரல, ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாரதம் பாகவதம் கதைகள்லாம் பார்த்தா தெரியும். இது அப்புறம் பிரயோஜனப்பட்டுச்சு. மறுபடியும் எமோஷனல் பிரேக் டவுனு துக்கம் எல்லாம் வந்துச்சு. கிருஷ்ணர் போனான்னு தாங்க முடியல, அழுந்தான், எல்லாம் ஆயிடுச்சு, பைச்சம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படி எல்லாம் இருக்க கதை. அப்போது அந்த கிருப்பனால் கிரேஸ்னால் உள்ள அன்னைக்கு கேட்டதெல்லாம் அப்படியே மேலே வந்து அந்த அது கடைசியில் அது போயிடுது. அதனால் கேட்டு வச்சதே ஒருக்காகவும் வேஸ்ட் ஆகாதான்னு சொல்கிறதுக்கு அங்கே பிரமாணம் இருக்கு. ஆனால் பூர்ணமான பிரமாணம் ஒரே லிசனிங், ஒரே டோஸ், ஆளு க்ளோஸ் ஆன ஒரு ஸ்ரவணம் போதும் உத்தம அதிகாரிக்கு சஞ்சயர். மத்தியம அதிகாரி அர்ஜுனன். இவ்வளவு கேட்டி கூட மாறாத ஒரு ஜீவன் இருக்கான், புரிஞ்சிக்காத ஜீவன் ஒன்று இருக்கான், மாற விரும்பாத ஒரு ஜீவன் இருக்கான். பாஹ்யமாக வெளியிலும் கண்ணு தெரியல, இவ்வளோ ஹிருதயத்திலையும் ஞான கண் இல்லை. நம்ம திருத்தராஷ்டிரர் அதம அதிகாரி. எப்படி தெரியும் லாஸ்ட் ஸ்லோகத்துக்கு வரும்போது. அப்புறம் சஞ்சயர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, தச்ச சம்ஸ்மிருத்ய ரூபமத்யத்புதம் ஹரேஹ விஸ்மயோ மே மகான் ராஜன் ரிஷ்யாமி ச புனః புனः. பாருங்க, மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் ரிஷ்யாமி, அங்கே முகுன்னா மறுபடியும் புனः புனःன்னா கூட எகெயின் இருந்தா என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் அந்த சம்ஸ்மிருத்திய அதே நினச்சி மைண்டில் இட்ஸ் அப்படியே நிந்திச்சு. ஐ எம் ரிகலெக்டிங் அகெயின், ரிமெம்பரிங், அதே இருந்துச்சு. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த பகவான் ஹரே கிருஷ்ணனுடைய அந்த அற்புதமான ரூபம் என்ன, விஸ்வரூபம் பார்த்தான். விஸ்வரூபம் தான் பார்க்கணுமா என்ன, கிருஷ்ணரே போதுமில்லை மயங்க வைக்கிறதுக்கு. அப்புறம் கிருஷ்ணர் இத்தனை வேஷம் இப்படி பண்ணுறார், ரதம் தேரோட்டுறார், எல்லாம் பண்ணார், இதெல்லாம் பார்க்குறார், எல்லாமே அப்படியே ஒன்று மனசு வந்து கிருஷ்ண மயமாகி போயிடுச்சு. ஹரேஹே அத்புதம் ரூபம், அதையும் எனக்கு திரும்பி ஞாபகம் வருது. நினச்சிக்கும் போது என்ன ஆகிடு தெரியுமா, விஸ்மயமே, ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஃப்ளாட், கான், ஸ்பெல் பவுண்ட். விஸ்மயத்துக்கு அர்த்தம் வந்து என்னுடைய ஆச்சரியம், வண்டர். ஆக்சுவலாக விஸ்மயம்னா சொல்கிறேன், அந்த விஸ்மயம் அது எனக்கு ஏற்படுது. அப்படி இது என்ன, நான் நிஜமாக கேட்டேனா பார்த்தேன்னா என்ன ஆயிடுச்சு எனக்கு, அந்த மாதிரி ஒரு நிலை. அப்புறம் அது நினச்சி அந்த அற்புதமான ரூபம் ஹரேஹே, மறுபடியும் ருஷ்யாமிச்ச புனः ஹே ராஜன். என்னுடைய ஆனந்தத்துக்கு எல்லை இல்லாமல் அப்படி இருக்கு, கடல் மாதிரி. அதனால சொல்லி இங்கே என்ன சொல்ல, கடைசியில் த லாஸ்ட் ஸ்லோகா ஆஃப் தி பகவத்கீதா 78. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः த்ருவா நீதிர்மதிர்மமா. ரொம்ப சிறந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட இது ஆட் பண்ணியிருக்காங்க. த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி சஞ்சயா அந்த இடத்துல இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் ஃபைனலாக அவனுடைய ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறாரு. என்னன்னா, எங்கே அந்த யோகேஸ்வர கிருஷ்ணன் இருப்பானோ, எங்கே அந்த காண்டிவம் வில்லு பிடிச்சிருக்கிற அந்த அர்ஜுனன் பார்த்த தனுர்தரக இருப்பானோ, அங்கே விஜயம் கேரண்டி.
The victory is bound to happen. இது வந்து ஜென்ரல் ராஜகீய லௌகிக பரமா அர்த்தம் பார்க்கும்போது பாண்டவர்கள் ஜெயிச்சு தீருவான். இன்டைரக்டாக சொல்கிறார் துருதராஷ்டிரருக்கு. இது கேட்டு கூட புரிஞ்சுக்கல. அதுதான் இப்பாவது அவரோட டெசிஷன் மாற்றுக்கலாம். சொல்கிற மனுஷனும் அவருடைய சேவகனாக இருந்தால் கூட சாதாரண ஆள் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறாரு? சும்மாவா? இப்படி சொன்னால் ராஜா என்னுடைய ராஜா இல்லை ஏதாவது பண்ணுவார்னு பயப்படலையே. பயமா? அவர் பிரம்மானந்தத்தில் இருக்கார். இனிமேல் என்ன பயம் இருக்குங்க? இது சத்தியம் ஐடியா. ஓ கிங், ஓ லார்ட், மை லார்ட், டியர்ன்னு சொல்லக்கூடாது, மை லார்ட். அதான் சொன்னார் கிங்கு. அதனால் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா தத்திர எத்திர பார்த்தோ தனுர்தரக, அந்த தனுஷ் வச்சிருக்கிற அந்த வில் இருக்கிற வீரன் இருப்பானோ அங்கே தத்திர ஸ்ரீஹி விஜயி ஸ்ரீஹி விஜயா பூதிஹி, எல்லா ஜெயம், எல்லா சம்பத செல்வம், எல்லா நிம்மதி தர்மம் எல்லாம் அங்கே இருக்கும். இது வந்து துருவம், இது நிச்சயம். துருவம் என்ன? பூர்ணமான ஸ்ரீ, பூர்ணமான விஜயம், பூர்ணமான பூதிஹி. அப்படிப்பட்ட எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். தர்மம் இருக்கும்னு அர்த்தம். அப்படி என்ன? பாண்டவர்கள் ஜெயிக்க போகிறாங்க, இதில் ஒரு சந்தேகம் இல்லை. இது இத்தி மே துருவா நீதிஹி. இங்கே நீதி என்ன? இதுதான் தர்மம், இதுதான் டிக்டம், இதுதான் சத்தியம். நீதி என்ன? இங்கே சத்தியம் இதுதான். இது என்னுடைய கன்விக்ஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபிப்பிராயத்தின் பயப்படாமல் சொல்லிட்டார். இது கேட்டாவது திருத்தராஷ்டிரன் மாறி இருக்கலாம். யுத்தம் நிறுத்திருந்தா, ஏன்னா அவர் ஆக்ஞை கொடுத்தா யுத்தம் நிறுத்தணும் மகாராஜா. அப்போது அட்லீஸ்ட்டு இந்த உயிர் இத்தனை போகாமல் இருந்திருக்கும். அவனோட பிள்ளைகளை சத்தி போகாமல் இருந்திருப்பாங்க. 100 பேர் செத்து போயிட்டாங்க. பார்த்துங்களா? எது ஒரு பக்கம் பகவத்கீதை மொத்தம் கேட்டு தெளிவு வரணும் இல்லையோ? இப்படி தான் லோகத்தில் நம்ம நிறைய கேட்குறவங்களுக்கு கூட, பக்தி ஆத்தியாத்மம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயத்தின் சாஸ்திரத்தின் பூர்ணமாக உபயோகப்படுத்துகிறது இல்லை. நம்ம அந்த கேட்டகரியில் வரக்கூடாது. சரியா? கதா ராஜா அர்ஜுன் அங்கே என்ன ஆகி போச்சு, அப்புறம் துருதராஷ்டிரன் விஷயம், அது என்ன குறிக்கிறதுன்னா நாம் அப்படி இருக்கக்கூடாது. கண்ணு திறக்காமல் இருக்கக்கூடாது. ஹிருதய கிரந்தி நீக்காமல் இருக்கக்கூடாது. அகங்காரத்தோடு அப்படியே இருக்கக்கூடாது. மேலே மேலே ஏதோ பக்தி ஈஸ்வரான்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றக்கூடாது. பி ட்ரூத்ஃபுல் அப் டு த கோர். இந்த விஷயத்தில் அப்படி எப்படி சஞ்சயர் ஆனந்தப்பட்டு இந்த விஷயத்தினை வியக்தப்படுத்திட்டாரோ, கேட்ட நம்ம எல்லோரும் கூட அந்த துருதராஷ்டிரன் மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் அர்ஜுனன் மாதிரி பதில் கொடுத்து சஞ்சயர் மாதிரி அந்த நிலையில் நம்ம கூட நிற்கணும். அதுக்காக நமக்கு இங்கே பகவான் இது கேட்குறதுக்கு அற்புதமாக ஓகே எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். இல்லைன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இப்படி சொல்ல முடியுமா? இத்தனை நாள் நடக்குமா? முடிக்க முடியுமான்னு எல்லாமே கூட அந்த பகவான் ஈஸ்வர பாதங்களை கூட அர்ப்பணம் பண்ணி, என் குருநாதர் குரு பரம்பரை மொத்தத்தில் நம்ம ஸ்மரணம் பண்ணி இன்றைக்கி பகவத்கீதா ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயத்தினை முடிச்சிருக்கோம். புஷ்பிக படிக்கணும். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे मोक्षसंन्यासयोगो नाम 18 हरिः ओम्. ओम
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। हरि ओम तत्सत्।